நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா, நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா, நீர் இருந்தால் எனக்கு போதும் ஏசையா. உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஏசையா. உங்க வார்த்தை போதுமையா, உங்க பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா. உங்க வார்த்தை போதுமையா, உங்க பார்வை போதுமையா, நீர் இருந்தால் போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உங்க அன்பு போதுமையா, உங்க அன்பு போதுமையா. Good evening everybody. Welcome speech by Sister Puvi Arsi. Good evening to one and all. Let us start this Vivillium Bible book function with the meaningful Bible words. For I was hungry and you gave me food. I was thirsty and you gave me drink. I was stranger and you welcomed me. Next, I would like to welcome our chief guest, Brother Peter John and family with an beautiful words. Small cheer and great welcome make a merry feast. Yes, I welcome dear both Peter and family. Next, I would like to welcome Reverend Pastor Joshua and family, Pastor Jagan Babu with this wonderful words. Coming together is beginning. Keeping together is progress. Working together is success. Yes, I welcome Reverend Pastor Joshua and family. Please welcome sir. Next, I would like to welcome parents and children with these grateful words. Good company, good wine, good welcome can make a good people. Yes, I welcome dear parents and children. Once again, I welcome one and all. Welcome dance by Rema. We gather here to tell you on this very special day we're all so very happy to wish and do you say. We gather here to tell you on this very special day we're all so very happy to wish and do you say. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. So join in the celebration, it's time to pay our due. That was carefully prepared and brought our chest for you. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Welcome one and all of you to celebrate this wonderful day. We hope to entertain you, make you happy, come what may. Holiday விட்டாச்சு ஜாலிடே வந்தாச்சு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம்
ஹாலிடே விட்டாச்சு ஜாலிடே வந்தாச்சு ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா நல்ல நல்ல கதை கேட்போம் பாட்டு பாடி ஆடிடுவோம் நல்ல நல்ல கதை கேட்போம் பாட்டு பாடி ஆடிடுவோம் இயேசுவின் அன்பை அறிந்திடுவோம் இயேசுவின் அன்பை அறிந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம் தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா சிபிசிக்கு நாம் செல்லுவோம் செலிபிரிட்டி ஆயிடுவோம் சிபிசிக்கு நாம் செல்லுவோம் செலிபிரிட்டி ஆயிடுவோம் இயேசுவின் வழியில் நாம் நடப்போம் இயேசுவின் வழியில் நாம் நடப்போம் கனிகளை கொடுத்து வாழ்ந்திடுவோம் கனிகளை கொடுத்து வாழ்ந்திடுவோம் தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா தனனா தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா ஹே 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 தனனா ஓ ஓ ஓ தானா தன்னான தானா தன்னான தானா தன்னான தனனா ஹே 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 தனனா ஓ ஓ ஓ காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆதியாகமும் 30 நேத்ராகமும் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் யாத்ராகமும் 34:10 ஜெயிக்க போறோங்க நாங்க இயேசுவால ஜெயிக்க போறோங்க ஜெயிக்க போறோங்க அந்த சாத்தானையே ஜெயிக்க போறோங்க ஜெயிக்க போறோங்க நாங்க இயேசுவால ஜெயிக்க போறோங்க ஜெயிக்க போறோங்க அந்த சாத்தானையே ஜெயிக்க போறோங்க ஆடி பாடி ஜெயிப்போம் டேவிட் போல ஜெயிப்போம் ஆர்ப்பரித்து ஜெயிப்போம் ஜாஷுவா போல ஜெயிப்போம் ஆடி பாடி ஜெயிப்போம் டேவிட் போல ஜெயிப்போம் ஆர்ப்பரித்து ஜெயிப்போம் ஜாஷுவா போல ஜெயிப்போம் தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா வசனம் பேசி ஜெயிப்போம் டேனியல் போல ஜெயிப்போம் வாழ்ந்து காட்டி ஜெயிப்போம் ஜோசப் போல ஜெயிப்போம் வசனம் பேசி ஜெயிப்போம் டேனியல் போல ஜெயிப்போம் வாழ்ந்து காட்டி ஜெயிப்போம் ஜோசப் போல ஜெயிப்போம் தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா ஜெயிக்க போறோங்க நாங்க இயேசுவால ஜெயிக்க போறோங்க ஜெயிக்க போறோங்க அந்த சாத்தானையே ஜெயிக்க போறோங்க தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா ஓ தகிட 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 தகிடதா ஓ ஓ தகிட 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 தகிடதா
காண்பி. Chumbela, chumbela, chumbalela, chumbela, 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 chumbo, chumbo. Chumbela, chumbela, chumbalela, chumbela, 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 chumbo, chumbo. Navukiye gutsinda, navukiye gutsinda, navukiye gutsinda, navukiye gutsinda. Zatsinda isi, zatsinda satani, zatsinda ibaya, kubunga Yesu zatsinda, zatsinda isi, zatsinda satani, zatsinda ibaya, kubunga Yesu zatsinda. ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஜெயமோ கர்த்தரால் வரும். இது ஓடுற குதிரை, இது ஜெயிக்கிற குதிரை, இது சந்தி குதிரை. தடைகள் இல்ல எதிர, அதற்கும் எரிகோ சுவர. தடைகள் இல்ல எதிர, அதற்கும் எரிகோ சுவர. எதிரே 1000 பேர் வந்தாலும், எதிரிகள் நம்மை சூழ்ந்திட்டாலும். எதிரே 1000 பேர் வந்தாலும், எதிரிகள் நம்மை சூழ்ந்திட்டாலும். யுத்தம் செய்ய கர்த்தருண்டு,
சித்தம் செய்ய நடத்திடுவார். யுத்தம் செய்ய கர்த்தருண்டு, சித்தம் செய்ய நடத்திடுவார். நித்தம் ஜெயம் தந்திடுவார், நித்தம் ஜெயம் தந்திடுவார். இது ஓடுற குதிரை, இது ஜெயிக்கிற குதிரை, இது சந்தி குதிரை. தடைகளில் எதிர அதற்கும் எரிகோ சுவர. இது ஓடுற குதிரை, இது ஜெயிக்கிற குதிரை, இது சந்தி குதிரை. தடைகளில் எதிர அதற்கும் எரிகோ சுவர. தடைகளில் எதிர அதற்கும் எரிகோ சுவர. மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1 உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 ஆபத்தில் காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 அவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:11 உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 எனவே நாம் கேட்டவர்களை விட்டு விடுகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1 உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 நாம் கேட்டவைகளை விட்டு விளங்காதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1 உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 எனவே நாம் கேட்டவர்களை விட்டு விளங்காதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2:1 ஆபத்து கால உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 இருக்கிற பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:15 பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா. ஊரை சுத்தி பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா. ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் போயங்க. ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் போயங்க. சிகிம் ராஜா கையில் சிக்கி சின்ன வினமானாலே. ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா, சீரழிந்து போனா. தினாலடி தினா ஜாலியாக போனா, சிகேமுக்கு போனா, சீரழிந்து போனா. அழகான சாரு
துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு அரியணைக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு ஆயுசையும் இழந்தாரு அதோ கதியானாரே கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை தொங்குதடி கொண்டை கர்வாலி மர தண்டை கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை தொங்குதடி கொண்டை கர்வாலி மர தண்டை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமும் 14:14 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் 34:19ஆம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமும் 14:14 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் நாளே விசுவாசை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீதிமானுக்கு கர்த்தர் நீதிமானுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் வசனம் 34:19 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமும் 14:14 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசியர் 2:8 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமம் 14:14 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் 34:19 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதிமொழிகள் 3:7 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் யாத்திராகமும் 14:14 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலங்கு நீதிமொழிகள் 3:7 எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் சங்கீதம் 34:19 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எபேசியர் 2:8 ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கும் போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகுமிடம் இன்னாது என்று அறியாமல் புறப்பட்டு போனான் எரோமியா 11:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தர் தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எரோமியா 11:11 ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் இன்னாதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எபிரேயர் 11:8 வசனம் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எரோமியா 17:7 கர்த்தர் மேல்
கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். அவர் எனக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவார். அவரே என் தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். யாத்திராகமம் 15:2 இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னாதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7 கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். யாத்திராகமம் 15:2 ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்படும்போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் என்னவென்று அறியாமலே புறப்பட போனான். எபேரியா 11:8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரோமியா மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னாதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எபிரேயர் 11:8 நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்திராகமம் 14:14 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19 என்னப்பா பிரச்சனை? ஏன் நிறுத்த சொல்றீங்க? என்னாச்சு? அப்புறம் என்ன, சும்மா அல்டிமேட்னு ஏதாவது புரியற மாதிரி பாடினா தானே புரியும். இப்போ என்ன, உனக்கு பாட்டு புரியல அவ்வளோதானே, புரியுற மாதிரி பாடுறேன் கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.
ultimate, look ultimate, life full ultimate da. Chicka book order illa, life full ave romba real. Ultimate vera level, attayigala bombar style. Walk ultimate, talk ultimate, nee naan ultimate da. Style ultimate, look ultimate, life full ultimate da. Chicka book order illa, life full ave romba real. Ultimate vera level, attayigala bombar style. Walk ultimate, talk ultimate, nee naan ultimate da. Style ultimate, look ultimate, life full ultimate da. Thank you, girls. அடடடடா, என்ன வாழ்க்கை, ஒரே ஹாப்பியாக போகுது அபேல். உன் வாழ்க்கை மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா தப்பும் பண்ணுற. என்ன தப்பு பண்ண என்ன, உன்னை கேட்க யார் இருக்கிறா? யாரும் உன்னை எதுவும் கேட்க முடியாது. நீ என்ன வேணால் பண்ணலாம், பண்ணு நீ எவ்வளோ பண்ணுறே பண்ணு. நம்மளை யார் கேட்க போகிறா? ஹாப்பியாக இருக்க வேண்டியதுதான். வெயில். அபேல் ஆபேல் நான் தான். அபேல் நான் தான் ஆபேல். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் தேவதூதர், பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன். தேவதூதரா? இங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கறதுக்காக தான். என்ன பார்க்கறதுக்கா? எதுக்காக? ஓ, என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமே. சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போகவா? எங்க போறீங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கா? நான் என்ன பண்ணேன்? கூட நரகத்துக்கு வா. நரகத்துக்கு கொண்டு போய் விட்டா எல்லாம் சரியா. தேவதூதரே, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க போதும். இனிமே என் லைஃப்பில் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. இல்ல, நீ கெட்டு போகிறது இல்லாம உன் கூட இருக்க எல்லாரையும் கெட்டு போக வைக்கிற. உன்னை இனிமே இங்க இருக்க விடக்கூடாது. உன்னை நரகத்துக்கு தான் கொண்டு போறேன். வேணாம். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. நான் கண்டிப்பா எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. ஒரு சான்ஸ் ப்ளீஸ் தேவதூதரே. சரி, ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். சரி. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இனி நீ எப்பப்பெல்லாம் தப்பு செய்றியோ அப்பெல்லாம் நான் உன் பக்கத்துல வந்து நிப்பேன். பரவாயில்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ண மாட்டேனே. நான் தப்பு பண்ணாதானே நீங்கள் என் பக்கத்தில் வருவீங்க. நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அது போதும். நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நரகமா கண்டிப்பாக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஐயோ அப்பா, நரகமா? ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியலடா. ஏதோ ஒரு பண்ணுறதுன்னே தெரியலையே. யார் இவன்? அடே, நம்ம பாலாவா? என்னன்னு தெரில, போய் கேட்பான். டேய் காதல் பாலா, என்னடா இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைடா. என்ன பிரச்சனை? எல்லாம் போச்சுடா. எல்லாம் போச்சா? என்ன போச்சு உனக்கு? அவன் என்னை விட்டு போயிட்டாடா. ஆஹா, லவ் மேட்ரா? இதை வச்சு இவங்கிட்டேருந்து காசை கறக்க வேண்டியது தான். ஏய், எதுக்குடா ஃபீல் பண்ணுற? நான் இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணலாமா? உன் லவ்வை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. இது நீ சேர்த்து வைக்கிறியா? கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன். உண்மையாக சொல்கிறா? டேய், நான் சேர்த்து வைக்கிறேன்டா, ஃபீல் பண்ணாதடா. ப்ளீஸ்டா, சேர்த்து வச்சுடா. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி என் நம்பருக்கு ஒரு 150 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிடும். 150 ரூபா? இல்லை, போயா, என்கிட்டே நயா பைசா இல்லை. 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? நயா பைசா இல்லையா? ஆமாம். ஏண்டா, 1 ரூபா கூட இல்லாமல் எதுக்குடா நீலாம் லவ் பண்ணுற?
இது என்னது காசு இருந்தால் தான் லவ் பண்ணுமா? என்னது காசு தாண்டா இங்கே எல்லாமே. காசு இல்லைன்னா எவ்வளவுமே வரமாட்டானுங்க. உங்ககிட்ட காசு இருந்துன்னு வச்சுக்கேன் ஓடி வருவாளுங்க. காசு இல்லைன்னு வச்சுக்கோ ஓடி போயிடுவாளுங்க. அதுதான்டா வாழ்க்கையே. நீ என்ன பண்ணுற, முதல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இங்கே பாரு என்ன பாரு, அதுக்கப்புறமா உனக்கு சொல்லுடா. அது உனக்கு லவ் பண்ணுறாங்க. லவ் ஏண்டா லவ் பண்ணுறியா? ஏண்டா 7 கழுது வயசாச்சு உனக்கு. அவன் போய் அங்கே ஊரில் போய் பாரு, குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மாடாட்டம் உழைக்கிறான். உனக்கு காதல் கேட்குது உனக்கு. என்னடா ஆச்சு? நல்லா தான்டா இருந்த. ஏய் லவ் பண்ணான்னு வச்சுக்கோ இருக்க மாட்டேன். நீ போ முதல்ல வீட்டுக்கு போ. நீனு பைத்தியமா இருப்பானோ? பிரியா அவன் பிரியா. ஐயோ அபேலே சொன்ன மாதிரியே வராங்க. நீயும் பாரு, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வேஸ்ட் பண்ண நேராக தீனு போயிடுவாங்க நரகத்துக்கு. ஒன்று எப்பா எப்படியோ வந்துட்டு மறுபடியும் போயிட்டாங்களே நம்மளை கூப்பிட்டு போவோமே, அது போதும். யார் பிரச்சனைக்கு போகக்கூடாதா? சே அமைதியாக இரு. நீ எதுக்கு அமைதியாக இரு. நான் மட்டும் அழகாகவே இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா? நானும் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் சுத்தமாக நல்லாவே இருக்க மாட்டேன். இது நம்ம குயின் ஆச்சே, மேக்கப்பு குயினு. குயினு ஹேய் என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ இங்கே நின்று புலம்பிட்டு இருக்கிற? ஏ போப்பா, நான் அழகாகவே இருக்க மாட்டேன். அழகா இருக்க நானும் எவ்வளோ மேக்கப் தான் போடுறது? ஐயோ சரி 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 எதுக்கு இப்போ அழுகுற? நான் இருக்கிறேன்ல. இங்கே பார், உனக்கு இப்போ அழகாகணும் அவ்வளோதானே? சரி நீ எங்கே மேக்கப் பண்ணுற? நானும் வீட்டிலே தான் பண்ணுறேன். வீட்டில் பண்ணுறியா? ஆமாம். ஏதாவது சொல்ல போகிறேன். வேலைக்கு போறியா நீனு? போகிறேன். நீ வேலைக்கு போகிறல? எவ்வளோ சம்பளம் வாங்குற? 20,000 ரூபாய் வாங்குறேன். ஷோ 20,000 ரூபாய் வாங்குற? இந்த 20,000 ரூபாவை 2 தெரு தள்ளி க்ரீன் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பான். அப்படி கடை ஃபுல்லாக அங்கே போனேன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த 20,000 ரூபாவை அவங்க கிட்ட கொடு. உன்னை சும்மா அப்படியே பட்டி பார்த்து அப்படியே பல 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 பலன்னு ஆக்கிடுவாங்க. என்னோட 20,000 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? 20 முதல்ல அந்த சொல்லுப்பா. அது போட்டேன்னு வச்சுக்கோ. அப்படியே 20,000 ரூபாய் கொடுத்து மேக்கப் பண்ணுறியா நீனு? உத வாங்குவேன் நீனு. என்னப்பா திட்டலாம் செய்கிற? பொம்பளை பசங்க அங்கெல்லாம் போய் பாரு, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படி வேலை செய்கிறாங்க. உனக்கு 20,000 ரூபாய்க்கு மேக்கப் கேட்குது. போ போ. லூசு தான். ஆமாம் நான் லூசு தான். ஐயோ அபேலே அபேலே. அப்பா டேய் 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே வேணாண்டா. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எவன் எப்படி போனால் நமக்கு என்ன? இது பாரு 2 பேர் இது வரைக்கும் நீ பாவம் செய்ய வச்சுட்ட. இனி ஒழுங்காக இருக்கணும் சொல்லிட்டேன். யார் வச்சுக்கும் போகாத நீ. டியூஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ மா டியூஷன் முடிஞ்சிச்சுமா. நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். யார் இவன்? வந்துடுவேன். டேய் தம்பி, யாருப்பா நீ? இந்த இருட்டான டைமில் இங்கே என்ன பண்ணுற சின்ன பையன் தனியா? அண்ணா இது டியூஷன் முடிச்சுட்டு வந்தேன். டியூஷன் முடிச்சுட்டு வர டைம் பார்த்தியா? வீட்டுக்கு தெரியுமா இவ்வளோ லேட்டாக போகிறது உனக்கு? ஃபோன் பண்ணி சொல்லிட்டேண்ணா. ஃபோன் இந்த ஃபோன்லையா? ஆமாண்ணா. ஏண்டா என்ன கிளாஸ் படிக்கிற நீனு? 8th ஸ்டாண்டர்ட்ண்ணா. ஏண்டா ஊர் உலகத்தில் இப்போலாம் பிறந்ததே என்ன பண்ணுறது தெரியுமா? ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுது. 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்படி தட்டி தட்டி பார்க்குற ஃபோனை யூஸ் பண்ணுற. ஆண்ட்ராய்டு ஃபோன் தெரியுமா உனக்கு? தெரியும்ண்ணா. அம்மா வச்சுருக்காங்கண்ணா. அம்மா உங்ககிட்ட இல்லையா? அதான் அம்மா இந்த ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி இது வை பாக்கெட்டில் வை. முதல்ல நான் சொல்கிறது கேள். இது பாக்கெட்டில் வை. அண்ணன் தரேன். அண்ணன் மொபைலை தரேன் உனக்கு. பாரு பார்த்தியா?
இதுதான் ஆண்ட்ராய்டு மொபைல். எப்படி இருக்கு? செமையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குல்ல? கேமரா எத்தனை? 3 கேமராவா? 4 கேமரா. இங்க ஒன்று இருக்கு பாரு. ஆமாண்ணா. இது என்னதுண்ணா? ஃபிங்கர் பிரிண்ட். செமையா இருக்குல்ல? செமையா இருக்குண்ணா. சூப்பரா இரு, இதெல்லாம் விடு. எப்படி? செமையா இருக்குண்ணா. இரு அண்ணா பாஸ்வேர்ட் போடுறேன். இரு. எப்படி சூப்பரா இருக்கா? சரி, கேம்ல விளையாடி இருக்கேன் நீனு? விளையாடி இருக்கேண்ணா. ஸ்னேக் கேம் விளையாடி இருக்கேன். ஸ்னேக் கேமா? கொத்திடுவேன். நான் சொல்றது இங்க கேளு. பப்ஜி கேம் தெரியுமா? தெரியாதுண்ணா. என்னடா நீ நினைச்ச? இதுதான் பப்ஜி. எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லா இருக்குதா? ஆமாண்ணா. இப்போ இது என்னண்ணா பண்ணோம்? இது வந்து சுடுறது. 100 பேர் இறங்குவாங்க. எல்லாரையும் சாவடிச்சுன்னு வச்சுக்கோ. நீ தான் லாஸ்ட்ல இருப்ப. வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். சொல்லு. ஓ, வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். சரியா? உள்ள போற ஃபர்ஸ்ட் உனக்கு நான் ப்ளே பண்ணி கொடுக்குறேன். இந்தா கையில பிடி. அண்ணா எனக்கு விளையாட தெரியாது. அண்ணா சொல்லி தரேன். நான் எதுக்கு இருக்கிறேன் உனக்கு? முதல்ல எப்படின்னா இது வந்து முன்னாடி போற பட்டன். முன்னாடி மூவ் பண்ணு. அந்த போறேன் நான் போறேன். சுடு சுடு. இதுவானா? சுடு சுடு சுடு. அண்ணா சுட்டேன். சுடு. அப்படியே போ. கொஞ்சம் முன்னாடி போ. நல்லா விளையாடா. என்னடா இந்த காலத்துல பசங்களாம் எப்படி இருக்குன்னு நீ என்னடா நீனு? போ. இங்க ஒருத்தர் இருக்க பாருங்க. சுடு சுடு சுடு. சுட்டேன். நல்ல தம்பி. ஐயோ தம்பி. அண்ணா இருங்கண்ணா. அண்ணா 4 பேர் இருக்காங்கண்ணா அந்த வீட்டுல. தம்பி மொபைல். அண்ணா இருங்கண்ணா. அண்ணா சுடுறாங்கண்ணா. இருங்கண்ணா, வெயிட் பண்ணுங்கண்ணா. ஐயோ தம்பி. ஐயோ தேவ தூதர். தம்பி கொடுப்பா மொபைல். ஏ தம்பி கொடுப்பா ஒரு நிமிஷம் இங்கே மொபைலை. ஐயோ டேய் தம்பி குர்ரா ஒரு நிமிஷம் டேய் குர்ரா. தம்பி மொபைல் கொடுப்பா. ஐயோ பார்த்துட்டாங்களே. கிட்டது இல்லாம இவங்க எல்லாரையும் பாவப்பட வச்சுட்டேன். வேணாம் இங்க இருக்க விரும்பல. தேவதூதரே வாங்க, என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. நான் பாவி தேவதூதரே. எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இதுக்கு மேல இருந்தா இந்த பூமியில இருக்க எல்லாரையும் நான் பாவப்பட வச்சிருவேன். சீக்கிரம் வாங்க தேவதூதரே. எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? என்னை கூட்டிட்டு போயிடுங்க. நான் தகுதி இல்லை. இந்த பூமியில வாழ நான் தகுதி இல்லை. என்னை கூட்டிட்டு போயிடுங்க. ஆபேல், கவலைப்படாத ஆபேல். வேணாம், எனக்கு தகுதி இல்லை. என்னால் இவங்க எல்லாருமே பாவம் பண்ணுறாங்க. என்னை நரகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேஸ்ட்டு. நான் ஏசப்பா பிள்ளையே கிடையாது. நீங்கள் என்னை நரகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க. வாங்க போகலாம். ஆபேல், நீ செஞ்ச தவற நீயே உணர்ந்து நீயே மனக்கசந்து அழுத. அதை தேவன் கேட்டார். அதனால உனக்கு இனி நரகம் இல்லை ஆபேல். அப்போ என்ன நரகத்தை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இந்த நரகத்தை கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. உன்கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஐயோ தேவதூதரே. ஆனா உன்னால எத்தனை பிள்ளைங்க கெட்ட வழிக்கு போனாங்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீ தான் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும். நிச்சயமா, நான் நிச்சயமா சொல்றேன். அன்னைக்கு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா இந்த வாய்ப்பு, அதை நான் ஒரு சாதாரணமாக தான் எண்ணினேன். ஆனால் இன்னைக்கு என்னால் இவங்க எல்லாம் இப்படி பாவம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும் போது தான் எனக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. நிச்சயமாக இனிமேல் நான் யாரையுமே பாவம் செய்ய விட மாட்டேன். நான் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமாக நடப்பேன். இனி எல்லாரையும் நான் ஏசப்பாக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன். நிச்சயமா. ஆமாம் ஆபேல், நீயும் நல்ல பிள்ளையா இரு. உன் கூட சேர்ற எல்லாரையும் நல்லவங்களா மாற்று ஆபேல். கண்டிப்பா தேவதூதரே. கண்டிப்பா நீங்கள் போங்க. இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே ஏசப்பாக்குள்ள நிச்சயமாக கொண்டு வரணும். மனோஜ்,
வேத பவித்ரா, ஆகாஷ், வெற்றிவேல், தில், ரோஷ், இனியா, கிறிஸ்டி, நிஷா, நிரோஷா, நிவேத், Next. கலைச்செல்வி, ரோசி, சின்ன கிஃப்ட்டை கொடுத்து எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, பிள்ளைகளின் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவிக்கிறோம். சிஸ்டர் அவங்க வருவாங்க, அவங்க பாஸ்டர் அம்மா அவங்க கொடுப்பாங்க. எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், எப்படி டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லாமே சொல்லித்தரது தான் சபை. ஒன்லி நம்ம அந்த இயேசுவை பற்றி மாத்திரம் சொல்கிறாங்க அப்படின்னு சிலர் நினச்சிக்குவாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை இங்கே நாங்கள் சொல்லித்தரோம். இப்படி எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி பெரியவங்களை மதிக்கணும், மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கூட சொல்லி கொடுக்குறோம். ஆகவே அந்த பிள்ளைங்க ஒரு நாட்களில் ரொம்ப சிறப்பாக, அழகாக, ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, எங்களை நேசிக்குதான் நல்ல தகப்பனே அப்பா. இந்த ஆண்டவரே மாலை வேளைக்காய் மை நன்றியோடு மை துதிக்கிறேங்க கர்த்தாவே அப்பா. மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை நன்றியோடு மை துதிக்கிறேங்க கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே இந்த 5 நாட்களில் கர்த்தாவே அப்பா அந்த சிறுவர் பள்ளியில கர்த்தாவே உடைய வசனங்களை பிள்ளைகளுக்கு அறிவிக்கவும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே பாடல்களை கற்றுக் கொடுக்குவங்க கர்த்தாவே. ஆண்டவரே வசனங்களை கற்றுக் கொடுக்குவ ராஜா, நடனங்களை கற்றுக் கொடுக்குவங்க கர்த்தாவே. அநேக ஒழுங்கு முறைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரை பயன்படுத்தி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளை வைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை 5 நாட்களாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நடத்தி நம்முடைய மாபெரும் கிருபை காய்மக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வசனத்தில் இந்த பிள்ளைகள் தெரிந்தவளாய் கர்த்தாவே என்னம்மா இப்படி கரத்தை நீட்டு இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நமக்கு சாட்சிகளாய் தூண்களாய் நிற்கும்படியாய் ஆண்டவரே இந்த சபையில் ஒரு பெரிய ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்படும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கி நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த 5 நாட்களிலும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதை தொடர்ந்து நடத்தின இந்த ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்தி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே பக்தியும் ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஊழியத்தில் வந்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. பீட்டர் ஜோன் குடும்பத்தை கூட கர்த்தாவே
கர்த்தாவே எங்களோடு இணைத்து இதில் ஆண்டவரை பங்கு பெறும்படியாய் ஆண்டவரா அப்பா நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய பொறுப்பாத்துல வைக்கிறோம். தொடக்கம் முடிய பிறந்தோம் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தீரே எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்த ஆண்டவரே என்னமாய் நீர் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் கலந்து கொண்டு பாடங்களை கற்றுக்கொண்ட வசனங்களை கற்றுக்கொண்ட பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ஆமென். அல்லேலூயா.